ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு அரிசியோட அளவு அரைக்கிற பக்குவம் கரெக்டாக இருந்தாலே போதும், பர்ஃபெக்டான ஆப்பம் பண்ணிடலாம். ஆப்ப சோடாலாம் சேர்க்கவே தேவையில்லை, அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டால் போதும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னரில் நல்லா கிறிஸ்பியாக, சென்டரில் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் ஆப்பம். நான் ஒரு நார்மல் டீ டம்ளரை விட கொஞ்சம் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு 15 ஆப்பம் வரைக்கும் செய்யலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசியோட அளவு 3 பங்கு பச்சரிசிக்கு 1 பங்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1.5 டம்ளர் பச்சரிசி சேர்க்குறேன். அதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். நான் இட்லி அரிசிலையும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அதை விட ரேஷன் ரைஸில் தான் நல்லா சாஃப்டாக சூப்பராக வருது. இப்போ இதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இது கையளவு பார்த்தா 1 கை அளவுக்கு உளுந்து. ஆப்பமாவுக்கு வெந்தயம் சேர்க்க தேவையில்லை, வெந்தயம் சேர்த்தோம்னா சீக்கிரமாக செவந்து வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 4 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது ஊறட்டும். இப்போ அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அளவு அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதோட துருவன தேங்காய் 1 கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட 1 கை அளவுக்கு சாதம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். பழைய சாதம் தான் சேர்க்கணும்னு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக வச்ச சாதமாக இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இதை கையிலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். தோசை மாவு, இட்லி மாவு எதாக இருந்தாலும் கையில் கலந்து வச்சோம்னா தான் நல்லா மாவு புளிக்கும். இப்போ இது ஒரு 7 8 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு நல்லா புளிக்கட்டும். பாருங்க, மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஆப்பத்துக்கு மாவு இட்லி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டவே எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு நம்ம ஆப்பக்கடாயில் சுற்றுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ கடாய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு மிதமான சூடு இருந்தாலே போதும். ரொம்ப சூடாயிருச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம சுற்றி விடும்போது ஒரே சைடில் எல்லாம் திரண்டு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கடாய் ஃபுல்லாக சுற்றி விட்டுடலாம். ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு ஆப்பம். தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஆப்பம் நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான ஆப்பம் ஃபஸ்ட்டு ட்ரைலேயே சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.